வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இன்று பல்வேறு தரப்பினரை சந்திக்க உள்ள ஐநா ஆணையாளர். வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டம். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் திருத்தம் வேண்டும், ஐநா ஆணையாளரிடம் எடுத்துரைத்துள்ள ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர். ரணிலின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து விசாரணை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிப்பு. இந்திய சாதி கட்டமைப்பை அணு ஆயுதங்களால் கூட அழிக்க முடியாது, திருமாவளவன் ஆதங்கம். தீவிரமடையும் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் விவகாரம், அமெரிக்க ஊடகங்களை கடுமையாக சாடும் ட்ரம்ப். தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் இன்று வடக்கு கிழக்கில் பல்வேறு தரப்பினரையும் சந்திக்க உள்ளார். இந்த நிலையில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை எடுத்துக் கூறும் முகமாக வடக்கு கிழக்கில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் உயர்ஸ்தானிகர் இன்று யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள நிலையில் தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் முகமாக பல்கலைக்கழகம் ஒன்றில் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டுள்ள அணியா தீபம் போராட்டம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்க் டார்க்கரை சந்திப்பதற்கு தங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி இன்று 3வது நாளாக அணியா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கைக்கான விஜயத்தின் இணைந்ததாக 3 நாட்களுக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. கடந்த 2 தினங்கள் போன்று இன்று அகவணக்கம் மலரஞ்சலி செலுத்தியதுடன் ஆரம்பமாகும். இந்த போராட்டம் 12 மணிக்கு புதைகுழி இருக்கும் சிந்துபாத்தி மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி பேரணியாக சென்று ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதியின் அலுவலகத்துக்கு சென்று கடிதம் ஒன்று கையளிக்கப்பட உள்ளதாக ஏற்பாடு தெரிவித்துள்ளனர். அதே நேரம் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டாக்கை சந்திப்பதற்கு தங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் அவர் சிந்துபாத்தி மனித புதைகுழிக்கு வருகை தருவதற்கான சாத்தியங்கள் இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழின படுகொலை தொடர்பில் இலங்கையின் பொறுப்பு குரலை உறுதி செய்யுமாறு ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடனான சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர்கள் மீது ஸ்ரீலங்கா அரசால் திட்டமிடப்பட்ட வகையில் புரியப்பட்ட இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் பொறுப்பு குரலை உறுதி செய்யும் உள்ளக பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இன மேலாதிக்கம் மிகுந்திருக்கும் இலங்கை தீவில் சாத்தியமற்றது என்பதால் பொறுப்பு குரலை உறுதி செய்யும் வகையிலான சர்வதேச விசாரணைகளுக்கு வழி செய்து தருமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் 47 உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், திருமலை மாவட்ட ஆஜர் வன நோயல் இம்மானுவேல், வனவிதா ஆம்ஸ்ட்ராங் அடிகளார், சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் கையொப்பங்களுடன் அனுப்பப்பட்ட 2021ஆம் ஆண்டு கடிதத்தில் குறிப்பிட்ட விடயங்களை மேற்கோள் காட்டி தனது கோரிக்கையை முன்வைத்த ஸ்ரீதரன் எழுத்து மூல கோரிக்கை ஒன்றையும் ஆணையாளரிடம் நீரில் கையளித்துள்ளார். போருக்கு பின்னரும் தமிழர் தாயக பகுதிகள் பெரிதும் இராணுவமயமாக்கப்பட்டு நில அபகரிப்புகள், மக்கள் தொகை மறுசீரமைப்பு, பொருளாதார புறக்கணிப்பு மற்றும் கலாசார அழிப்பு என்பன தமிழக தேசியத்தை அழிப்பதற்கான ஆயுதங்களாக அரசாலும் அரச படைகளாலும் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழின படுகொலை விவகாரத்தை ஐநா பொதுச் சபைக்கும் ஐநா பாதுகாப்பு பேரவைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் கொண்டு செல்லும் தெளிவான குறிக்கோளுடன் கூடிய சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை செயற்படுத்த வேண்டும் என தயவோடு கோருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டார்க் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்தை சந்தித்துள்ளார். இதன்போது மனித உரிமைகள் தொடர்பான பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொடர்ச்சியாக ஆக்கப்பூர்வமாக ஈடுபாட்டுக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து நல்லிணக்க முயற்சிகள் மற்றும் மனித உரிமைகள் மீதான முன்னேற்றம் தொடர்பிலும் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரிடம் விளக்கியதாக எக்ஸ் தள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மனித உரிமைகள் சார்ந்த விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடியதாக அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று மேற்கொள்ள வேண்டிய தேவை காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டார்க்கிடம் எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் உடன்படுகின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் மாற்றத்தை செய்ய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கரை நேற்று தினம் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டார்க்கின் வருகையுடன் தமது நாட்டில் மனித உரிமைகள் குறித்து ஒரு கலந்துரையாடல்கள் எழுந்துள்ளது. ஜனநாயக சமூகத்தில் மனித உரிமைகளை பாதுகாப்பது மிகவும் முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது. நமது நாட்டில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகம், இழப்பீடு அலுவலகம், தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான அலுவலகமாகும் என்பன ஊடாக யுத்தத்துக்கு பிந்திய காலத்திலான நல்லிணக்கம், நட்புறவு மற்றும் ஒற்றுமையை அடைய பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே பெரும்பாலான அரசியல் கட்சிகள் உடன்படுகின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தெளிவான மாற்றத்தை செய்ய வேண்டும். இதில் திருத்தத்தை கொண்டு வர ஐக்கிய நாடுகள் சக்தி தனது ஆதரவை நல்கும். பொருளாதார, சமூகம், மத உரிமைகள், அதேபோல இன்று அடிப்படை மற்றும் மனித உரிமைகளாக இருக்கும் வாழும் உரிமையையும் உறுதிப்படுத்த வேண்டும். பொருட்களின் விலைகளில் ஏற்படும் சடுதியான அதிகரிப்பு நாட்டு மக்களின் வாழ்வுரிமையை கூட மீறுகின்றது என்றார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தமிழர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதை ஏற்க முடியாது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தையட்டு விகாரை பிரச்சினையை பிரஜைகளுக்கும் விகாரைக்கும் இடையிலான பிரச்சனையாக மாத்திரம் பார்த்தால் தீர்வினை பெற்றுக் கொள்ளலாம் என அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். விகாரையை அகற்றினால் பிரச்சினை வரும் என அண்மையில் ஜனாதிபதி கூறியிருப்பது தமிழர்களை எச்சரிக்கும் துணியாகவே பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விகாரை பிரச்சினையை அரசியலாக்க வேண்டாம் என கூறும் ஜனாதிபதி சிங்கள பௌத்த அரசியலை மையப்படுத்தி அந்த விகாரை பிரதேசத்தில் வேறெந்த கட்டிடங்களுக்கோ அல்லது சிங்கள குடியேற்றங்களுக்கோ உருவாக்க மாட்டோம் என உறுதி கூறாது தவிர்த்தது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த கால நாட்டின் தலைவர்களைப் போலவே தற்போதைய ஜனாதிபதியும் சிங்கள பௌத்த மக்களை திருப்திப்படுத்தும் அரசியலை முன்வைத்து தமிழர்களை குற்றவாளிகளாக்கி அரசியல் கொலைகளுக்கு உட்படுத்த முனைவது நாட்டின் எதிர்கால நலனையே பாதிக்கும் என அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் குறித்து விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் தொடர்புடைய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை முற்றுமுழுதாக தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்துக்குரிய துறைமுகம் பேசாலையில் அமைய உள்ளது எனவும் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மன்னார் மாவட்ட கடற்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பது பற்றியும் பேசப்பட்டதுடன் அதுக்குரிய நடவடிக்கையை கடற்படையினர் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்துக்கு பேசாலையில் துறைமுகம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டு அதுக்குரிய நடவடிக்கை இடம்பெறுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இந்திய மீனவர்களின் வருகையை முற்றுமுழுதாக நிறுத்த முடியும் என குறிப்பிட்ட அமைச்சர் ராஜதந்திர மட்டத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்தின கமகே உள்ளிட்ட பல பிராந்திய அரசியல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தின் இருவேறு பகுதிகளைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீரிமலை பண்டத்தரிப்பு பகுதியிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஜாலில் மனைவியை பிரிந்து வாழ்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிர் மாய்த்துள்ளார். ஜாழ்ப்பாணம் கீரிமலை வீதி நல்லிணக்கபுரம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான ஸ்ரீமோகன் கச்சீந்திரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 1.5 வருடங்களாக மனைவியை பிரிந்து வாழ்ந்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி அதிகாலை மனைவியின் தந்தையின் வீட்டுக்கு சென்று தனக்கு தானே மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளார். பின்னர் உறவினர்கள் அவரை மீட்டு தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு சந்தை
பகுதியைச் சேர்ந்த 30 வயதான முத்தன் பிரேம் என்பவர் தூக்கிலிட்டு உயிர் மாய்த்துள்ளார். இவர் 23ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கில் தொங்கி உயிர் மாய்த்துள்ளார். உறவினர்கள் சடலத்தை மீட்டு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் சடலம் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் செய்யப்பட்டது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். அணு ஆயுதங்களால் கூட அழிக்க முடியாதது இந்தியாவில் உள்ள சாதிய கட்டமைப்பு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே அந்த கட்சியின் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு அரசியல் களம் சனாதன சக்திகளா அல்லது விடுதலை சிறுத்தைகளா என்ற இரு துருவங்களுக்கு இடையே உள்ள போராட்டத்தை மையமாக கொண்டுள்ளது என்று கூறிய திருமாவளவன், மதவாத அரசியலை நோக்கி தமிழ்நாட்டை திசை திருப்ப பலர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மதச்சார்பின்மைக்கு எதிராக RSS மற்றும் பாஜக செயற்படுவதால் அது மத சார்பின்மையை மேலும் கூர்மைப்படுத்துகின்றது எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். அதுடன் மதுரையில் இடம்பெற்ற முருக பக்தர்கள் மாநாடு மோடி மாநாடு எனவும் திருமாவளவன் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் குறித்து கசிந்த உளவுத்துறை மதிப்பீடு தொடர்பில் சில அமெரிக்க ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளார். வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ராணுவ தாக்குதல்களில் ஒன்றை குறைத்து மதிப்பீட்டு காட்டும் வகையில் தாம் முயற்சியில் தோல்வியடைந்துள்ளதாக சில ஊடகங்கள் இணைந்து போலி செய்திகள் வெளியிடுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் தொடர்பான உளவுத்துறை மதிப்பீடு கசிந்தால் அமெரிக்க நிர்வாகம் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. குறித்த உளவுத்துறை மதிப்பீடு கசிவை ஒரு தேச துரோக செயல் என்று தெரிவித்து ட்ரம்ப் நிர்வாகத்தின் மத்திய கிழக்குக்கான சிறப்பு தூதுவரை கடுமையாக கண்டித்துள்ளார். இதற்கு யார் பொறுப்பானவர்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானில் ஏற்பட்ட அனைத்து சேதங்கள் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையையும் தான் படித்ததாகவும் அமெரிக்கா தாக்கிய 3 அணுசக்தி நிலையங்களும் முழுதாக அளிக்கப்பட்டன என்பதில் சந்தேகம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் இன்று பல்வேறு தரப்பினரை சந்திக்க உள்ள ஐநா ஆணையாளர். வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டம். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் திருத்தம் வேண்டும், ஐநா ஆணையாளரிடம் எடுத்துரைத்துள்ள ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர். ரணிலின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து விசாரணை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிப்பு. இந்திய சாதி கட்டமைப்பை அணு ஆயுதங்களால் கூட அழிக்க முடியாது, திருமாவளவன் ஆதங்கம். தீவிரமடையும் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் விவகாரம், அமெரிக்க ஊடகங்களை கடுமையாக சாடும் ட்ரம்ப். இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.